ஹாய் ஹலோ வெல்கம் டு கீது ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி இந்த vlogல வந்து நான் சென்னையில் பர்ச்சேஸ்க்கு போயிருந்தேன். 24th ஜான்வரி நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதுக்காக எல்லாருக்குமே சாரீலாம் பட்டு சாரீலாம் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ்க்கு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து நான் கண்ணன் ஸ்வீட்ஸ் ஆற்காடில் எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீ சக்தி கணபதி ஹோட்டலில் சின்னதாக ஒரு டிஃபன் முடிச்சிட்டோம். காலையில் 8 மணிக்கு கிளம்புறதுனால சாப்பிடவே முடியல. அதனால் அங்கே ஒரு மினி டிஃபன் முடிச்சுட்டு சென்னைக்கு போயிட்டோம். சென்னைக்கு போகிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஒரு 11:30 போல் ஆயிடுச்சு. ரொம்ப டிராஃபிக். நம்ம வெள்ளூரில் வந்து ரொம்ப பாலெல்லாம் உடச்சி போடுறாங்க இல்லையா, உடச்சி கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் ரொம்பவே டிராஃபிக் அப்படின்ட்டு 11:30 11:30 மணி போல் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து குமரன் சில்க்ஸ் தான் போயிருந்தோம். மேரேஜ் அப்போ மொத்தமாக சாரீ எடுக்கிறதுக்கு அங்கே தான் போனோம். அதுக்கப்புறம் இப்போ தான் 17 வருஷம் கழிச்சு போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பட்டு செக்ஷனில் போயிட்டு பெரியவங்களுக்கெல்லாம் பட்டு சாரீலாம் எடுத்தாச்சு. நாத்தனாருக்கு எல்லாருக்கும் பட்டு சாரீ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் இருந்தது. கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கொஞ்சம் சாஃப்ட் சில்க்கு, ட்ரெஷர் சில்க் அந்த மாதிரி சாரீஸ்லாம் இருந்தது. அது கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் கொடுக்க வேண்டியிருந்தது. சரி அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு கீழே போயிட்டேன். ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. அதுதான் பெரிய வேலை. நாத்தனாருங்களுக்கு, அப்புறம் எங்கள் மாமியாருக்கு, எனக்கு, எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அக்காங்களுக்கு எல்லாருக்குமே பட்டு சாரீ எடுத்துட்டோம். கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுக்குற மாதிரி அதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஷர் சில்க்லாம் எடுக்கலான்னு நல்லா இருந்தது. காப்பர் சில்க்லாமே இங்கே வந்து நான் மேரேஜுக்கு அப்போ வந்தது. அங்கே சாரீயெல்லாம் இங்கே தான் எடுத்தோம். நாங்கள் எல்லாமே பட்டு சாரீ எல்லாமே நான் வீட்டில் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக அங்கே வேலூர்லேருந்தும் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க. நாங்களுமே இங்கே தான் எடுத்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை இது. சரி அதனால் அங்கேயே போகலாம் அப்படின்னு அங்கே தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரீசெண்டாக நாத்தனாரோடைய பையனுக்கு ஒரு மேரேஜ் ஆயிருந்தது. அவங்களுக்கும் விருந்து வைக்கணும். சரி அதுக்கும் சேர்த்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு கிராண்டாக ஒரு ஒர்க் வச்ச சில்க் சாரீ மாதிரி அதெல்லாம் எடுத்துகிட்டு பில்லிங் செக்ஷனுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நான் பேண்ட் ஷர்ட்லாம் கொஞ்சம் எடுக்க வேண்டியது, மென்ஸ்க்குலாம் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு எல்லாமே மொத்தமாக பில் போட்டுட்டு வந்தாச்சு. வெளியில் வந்தப்போ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு. நான் சென்னைக்கு வரும்போது சின்ன வயசில் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்கிறேன்னா, காலையில் வந்துடுவோம் நானும் என் ஃப்ரெண்டு புஷ்பான்னு சொல்லிட்டு. அங்கே வந்து காலையில் சுடிதார் மெட்டீரியல் வாங்கி 1 ஹவரில் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே இங்கே பாண்டி பஜார், டி நகர், சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு சுற்றிட்டு வரத்துக்குள்ளே அவங்க தைச்சிடுவாங்க, வாங்கிட்டு போவோம். அந்த மாதிரி நான் அந்த ஞாபகம்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் அம்மா வீட்டிலேருந்து வச்சு கொடுக்கறதுக்காக சாரீ எடுக்கணும். அதுக்கு எனக்கு எங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கும் சாரீ பொங்கலுக்கு வச்சு கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கும் போடுற மாதிரின்னு சொல்லிட்டு ஜெயச்சந்திரனுக்கு போயிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெயச்சந்திரனில் நல்லாயிருக்கும் கலெக்ஷன். சரி அங்கே போயிட்டு இந்த கோல்டன் கலர் தான் ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணாங்க. 2 சாரியுமே ஹஸ்பண்ட் தான் செலக்ட் பண்ணாங்க. கோல்டன் கலர் வந்து எங்கள் வீட்டில் எடுத்து கொடுக்குறது. இந்த ஒரு க்ரீன் கலர் வந்து அம்மா வீட்டில் எடுத்து கொடுக்குற மாதிரி காப்பர் பட்டு மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. இப்போ அது ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னாங்க. 2மே எனக்கு ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சேன். இல்லை அது வந்து வேறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க. அங்கே ஃப்ளட் அப்போல்லாம் ரொம்பவே இங்கெல்லாம் தண்ணி இருந்ததுன்னு அதை பற்றிலாம் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு கீழே பில்லிங் செக்ஷன் வரும்போது அங்கே இந்த குர்த்தி செக்ஷன் கண்ணில் படவே சும்மா பார்க்கலான்னு போனால் ஒரே கற்று தான் ஹஸ்பண்ட். வேறு என்ன ஒன்றும் பாக்கி இருக்குது அப்படின்னு திட்டிகிட்டே இருந்தாங்க. சரி நைட்டி ஒன்று பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் வாங்கலை, சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். இந்த அனார்கலி குர்த்தி, அப்புறம் வந்து இந்த ஆலியா பட் குர்த்திலாம் நல்லா இருந்தது. 700 650 ரேஞ்சுக்கு 629 அந்த மாதிரி சூப்பராக இருந்தது மெட்டீரியல். சரி இன்னொரு நாள் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில் எல்லாம் போட்டு இறங்கியாச்சு. அப்படியே ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் போயிட்டு அம்மா வீடு எல்லாமே சென்னையில் இருக்குது, நாத்தனார் வீடு இருக்குது, எங்கள் அக்கா வீட்டில் இருக்குது. ஸோ அவங்களெலாம் இன்வைட் பண்ணிவிட்டு லன்ச் வந்து ஒரு ஹோட்டலில் முடிச்சிட்டோம். அதுவும் ஒரு மினி மீல்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நைட்டு 10 மணி போல் ஆகிடுச்சு. சரி அந்த எதுவுமே சாரீலாம் மாமியார்கிட்ட காட்டவே இல்லை. ஸோ இன்றைக்கி காலையில் தான் எடுத்து அவங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்ருந்தேன். அவங்க வர முடியலன்னு சொல்லிட்டாங்க. சரி அதனால் நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம். பசங்களை வேறு பார்த்துக்கணுமேன்னு சொல்லிட்டு அவங்க வரல. நாங்கள் 2 பேர் தான் போயிருந்தோம். சரி யார் யாருக்கு என்னென்னு பிரித்து வச்சிடலாம் இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே செலக்ட் பண்ணி வச்சுருங்க. நாங்கள் ஓரளவுக்கு பார்த்து வச்சுருக்கோம், இருந்தாலும் நீங்கள் பிடிச்ச மாதிரி எடுத்து வச்சுருங்க, அவங்களுக்கு பிடிச்சது தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சரி அவங்க வந்து எல்லாம் எடுத்து வச்சிடலாம், அப்படியே தனித்தனியாக கவர் போட்டு எழுதி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஃபஸ்ட்டு வேலையாக அந்த வேலையை தான் பண்ணோம். டிஃபன் கூட பண்ணலை. இதை முடிச்சிட்டா தான் நமக்கு பிரச்சனை இருக்காது. அப்புறம் இவங்களுக்கு அது கொடுக்கல அது கொடுக்கலன்னு சொல்லிட்டு அப்படியுமே சில பர்ச்சேஸை நான் மிஸ் பண்ணிட்டேன். சில பேருக்கு ஒரு 2 பேருக்கு புடவை மிஸ் ஆகிடுச்சு. ஒரு 3 பேருக்கு வந்து பேண்ட் ஷர்ட் மிஸ் ஆகிடுச்சு. இந்த ட்ரெஷர் சில்க்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிங்க்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பட்டு சாரீ தான். மினிமம் ரேட் ரொம்பவே நல்லா இருந்தது. குமரன் சில்கில் தான் எடுத்திருந்தோம். இதெல்லாம் நாத்தனாருக்கு 4 கலரில் எடுத்திருந்தேன். க்ரீனில் 2 க்ரீன், லைட் க்ரீன் ஒன்று, அப்புறம் டார்க் க்ரீன் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெட் வித் க்ரீன் பார்டர், அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரௌன் வித் ரெட் பார்டர், அது வந்து ஸ்ட்ரைப்ஸ் வச்ச மாதிரி இருந்தது. இந்த பிளெயினில் இந்த 3 தான் இருந்தது. ஸோ பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பிடிக்குமோ அவங்க
எடுத்துக்கிட்டோம் 4 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. மாமியார் வந்து அதெல்லாம் நான் பார்த்து அவங்க எடுக்கிறாங்களோ இல்லையோ நான் செலக்ட் பண்ணி வச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து வச்சுட்டுருந்தாங்க. மாமியாருக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் பட்டு சாரி. அது குமரன் சில்க்ஸில நல்லா இருந்துச்சு. அது அவங்க தைக்கிறேன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டாங்க. இது வந்து எங்க அம்மா வீட்ல எடுத்து குடுத்தாங்க. இந்த சாரி எனக்கு ரொம்பவே புடிச்சிச்சு பார்த்த உடனேயே. ஹஸ்பண்ட் தான் செலக்ட் பண்ணாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரிய எடுத்துக்கிட்டேன் நானு. அம்மா வீட்ல வச்சு குடுக்கறதுக்காக. ஜெயச்சந்திரன்ல வாங்குனது. இந்த சாரி எல்லாமே ஜெயச்சந்திரன்ல தான் வாங்குனோம். நான் குமரன் சில்க்ஸ்ல வாங்கல. எனக்கு வந்து அந்த கொஞ்சம் மாடல் பழசா இருக்கா மாரி இருந்துச்சு. இல்லன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கா மாரி இருந்துச்சு. நம்ம பட்ஜெட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த வந்து கோல்டன் கலர்ன்னு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணது. ஃபுல் கோல்டன் கலர் ஜரி வச்சிருந்தது. குட்டி குட்டி குட்டியா. பார்டர் எதுவும் கிடையாது. ஆனா பல்லுல மட்டும் நல்ல மெஜந்தா கலர்ல. ப்ளவுஸும் வந்து மெஜந்தா கலர். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது பொங்கலுக்கு வந்து நம்ம வீட்ல சாமி வச்சு கும்பிடுவோம். சரி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபங்ஷனுக்கு ரெடி பண்ணுறதுக்கு தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். பசங்களுக்குலாம் வந்து பசங்க, ஹஸ்பண்ட் 3 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்ல எடுக்கிறத வந்து வேஷ்டி, ஷர்ட்டு மாரி எடுத்துக்கலான்னு சொல்லி எடுத்துட்டேன். அ எங்க வீட்ல அம்மா வீட்ல குடுக்கறது பார்த்திங்கன்னா, பேண்ட் ஷர்ட் மாரி எடுத்துக்கிட்டோம். அது கொஞ்சம் பிராண்டடா எடுத்துக்கிட்டோம். 3 பேருக்குமே வேஷ்டி கட்டிக்கலாம் ஃபங்ஷனுக்குன்னு. என்னுடைய சாரி வந்து ஏற்கனவே ஒரு பட்டு சாரி நான் ஸ்டிச் பண்ணி குடுத்துட்டேன் ஃபங்ஷன் கட்டுறதுக்கு ஒரு ப்ளூ கலர். ஸோ அதுக்கு மேட்சிங்கா தான் எங்க மாமியாருக்கும் ப்ளூ கலர் பட்டு சாரி. பசங்க, ஹஸ்பண்டுக்குலாம் ப்ளூ கலர் ஷர்ட்டு, வேஷ்டிலாம் வாங்கிட்டோம். ஸோ அதெல்லாம் இது பண்ணிட்டு என்னோட புடவைய பார்த்துட்டு இருந்தாங்க மாமியாரு. "ஏன் நீயும் நல்லதா எடுத்திருக்க தானே?" அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. "இல்லைங்க எனக்கு இது போதும். நான் எப்போவோ தான் கட்ட போறேன். அதனால எதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்க மாரி எடுத்துக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி நல்லா இருந்துச்சு. அது டிஃப்ரெண்ட்டா ஃபுல் ஜரி ஒர்க் இருந்ததுனால அத எடுத்துக்கிட்டேன். எனக்கு எப்பவுமே புடவ வந்து பார்த்தோனே பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான். அது இந்த ரேட்டு அதெல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு காஸ்ட்லியா தான் வேணும் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். அது எந்த ரேட்டா இருந்தாலும் ஓகே. என்னோட செலக்ஷன் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே முடிஞ்சிரும். ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வந்தாங்கனாலே சீக்கிரமாவே முடிஞ்சிரும். நாங்க 11:30 போல உள்ள போனோம். ஒரு 1:30க்குலாம் வெளியில வந்துட்டோம்னா பார்த்துக்கோங்களேன். எல்லாருக்குமே வாங்கியாச்சு மொத்தமா. அதுக்கப்புறம் கொஞ்சம் சில பேருக்குலாம் குடுக்க வேண்டியிருந்தது. அதெல்லாமும் எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தோம். எங்க அக்காவுக்கு அதெல்லாம் குடுக்க வேண்டியிருந்தது. அதெல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, யார் யார் என்னென்னன்னு தனித்தனியா கவர்ல போட்டு எழுதி வச்சுருங்க. அப்பதான் இந்த குழப்பம் வராது அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அ பசங்களுக்கெல்லாம் பேண்ட்லாம் வந்து சைஸ் பார்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படின்னு சொன்னேன். இல்ல பார்த்துக்கலாம். அதுக்கு வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேணா ஆல்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்டு. அவங்களே நெறையவே கவர், பேக் எல்லாம் குடுத்துருந்தாங்க. சரி அப்படி அப்படியே தனித்தனியா போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே போட்டு வச்சுட்டுருந்தேன். மாமியார் ஏன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி, ஒரே கலர்ல எடுத்துட்ட அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்ல ஃபங்ஷனுக்கு கொஞ்சம் ஒரே மாரி கட்டினா நல்லாயிருக்கும். போட்டா நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி எல்லா புடவையுமே எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த ட்ரெஷர் சில்க்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட்டு சாரிக்கு ஈக்குவலா சூப்பரா இருந்தது. சாஃப்ட்டா, மெலிசா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த சூட்கேஸ் வந்து ஜெயச்சந்திரன்ல குடுத்துருந்தாங்க. இந்த இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணதுனால ஒரு சூட்கேஸ் மாரி குடுத்துருந்தாங்க. என் மாமியார் நான் எடுத்து வச்சுக்கிறேன், பட்டு புடவைலாம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இது வந்து ஒர்க் வச்ச சாரி. கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் பண்ண மாரி ட்ரெஷர் சில்க்லயே தான். அதுக்கப்புறம் இத எங்க அம்மாக்கு எடுத்துக்கிட்டேன் கிரீன் கலரு. அம்மா வந்து லைட் வெயிட்டா தான் கட்டுவாங்க. ரொம்பவே வந்து பார்டர் வச்சதோ, இல்ல சிக்கு சிக்குன்னு கட்ட மாட்டாங்க. சரி அதனால அவங்களுக்கு எடுத்தாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம எங்க ஹஸ்பண்டோட மாமா, அ அத்தை இருக்காங்க, மாமி இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக எடுத்தது. ப்ரவுன் கலர்ல ஒண்ணு ஒரு பட்டு சாரியும், ஒரு கோல்டன் கலர் ஒரு மாரி அம் மஸ்டர்ட் கலர்ல ஒரு பட்டு சாரியும் அவங்க மாமி, அத்தைங்களுக்காக எடுத்தது. பேண்ட் மட்டும் ஒரே மாரி கிடைக்கல. ஹஸ்பண்டுக்கும் பெரியவனுக்கு மட்டும் ஒரே கலர் கிடைச்சது. சின்னவனுக்கு மட்டும் அந்த கலர் கிடைக்கவே இல்ல. சரி அம்மா வீட்ல குடுக்கறதுக்காக அவங்க வந்து கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியாவே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால பிராண்டடா வந்து கம்பெனில தான் எடுத்தேன். ஜெயச்சந்திரன்ல பரவால்ல ரேட் ரொம்பவே ரீசனபிளா இருந்துச்சு. அவங்களுக்கு ஒருத்தருக்கு 2500 அந்த மாரி ஆச்சு. என்னோட சாரி வந்து 2500. ஸோ அதனால கரெக்ட்டா போயிடுச்சு எல்லாருக்கும் 4 பேருக்கும். எங்க அம்மா இன்னுமே கொஞ்சம் காஸ்ட்லியா எடுத்துக்கோங்கன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த மாரி பட்டு சாரில நெறைய கொட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. நான் எப்பவுமே அவ்வளவா கட்ட மாட்டேன். எங்க மாமியாரு பார்த்தீங்கன்னா, பட்டு சாரினா இந்த அமாவாசை, கிருத்திகைல, இல்ல நாள் கிழமை, தீபாவளி, பொங்கல், அ நோம்பு அதுக்கெல்லாம் கட்டுவாங்க. எனக்கு ஆனா அது கட்டுறதுக்கே அது தோணாது. என்னைக்கோ ஒரு ஃபங்ஷனுக்கோ, இல்ல மேரேஜுக்கோ அந்த மாரி தான் கட்ட போறோம். ஸோ அதனால அதில காசு எதுவும் கொட்டுறதுல விருப்பம் இல்ல. பசங்களுக்கு வந்து ஏதாவது அ இன்னும் கொஞ்சம் நல்லதா எடுத்துக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. இல்ல எனக்கு இது போதும் அப்படின்னு தோணுச்சு. நான் வேற ஏதாவது நல்லா பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டேன் அம்மாகிட்ட. அப்புறம் நம்ம வேஷ்டி சட்டைலாம் வந்து
எடுத்திருந்தோம். நம்ம வீட்ல ஃபங்ஷனுக்கு இப்போ பொங்கல் வருது. பொங்கலுக்கு வந்து நம்ம வீட்ல எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து அது சாமிக்கு வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போடுவோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டே எடுத்துடலாம். அதை அப்படியே ஃபங்ஷனுக்கு போட்டுக்கிற மாரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய சாரீக்கு ப்ளூ வந்து இன்னொரு ப்ளூ பார்த்தேன் கிடைக்கவே இல்ல சைஸ். ஸோ இந்த ப்ளூ ஓகேன்னு சொல்லிட்டு 3 பேருக்குமே 3 சைஸ்லயும் எடுத்தாச்சு. அந்த வெல்க்ரோ வேஷ்டி தானே இப்ப எல்லாருமே. ஸோ அதுவும் 3 வேஷ்டி எடுத்துட்டேன். ஹைட்டு கம்மியா இருந்தாலும் சரி, ஹைட்டு எதுவா இருந்தாலும் கரெக்ட்டா இருக்கும் இந்த வேஷ்டி அப்படின்னு சொன்னாங்க. சரி அதனால அந்த 3 வேஷ்டியும் எடுத்தாச்சு. ஃபங்ஷன் சொல்றேனே தவிர, அத பத்தி எதுவுமே சொல்லல. கண்டிப்பா நான் கூடிய சீக்கிரமே அத பத்தி நான் சொல்றேன். நம்ம வீட்ல நடக்கிற பெரிய பெரிய ஃபங்ஷன் ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்ருந்த ஒரு ஃபங்ஷன். இதுக்காக வந்து ரொம்ப நாளா இதுதான் நடக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஃபங்ஷனு. அது கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணுவேன். இது ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே அப்படின்றதுனால தான் நான் எதுவும் சொல்லல. சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சொல்லிட்டு இருந்தேன். மாமியார் வந்து "எங்கேயும் சரவணா ஸ்டோர்லாம் போலையா?" அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. கூட்டமா இருந்தது. ரொம்பவே கூட்டம் இருந்துச்சு. சரி இங்கே நம்ம அதுக்காகவே நாங்க காலையிலேயே கிளம்புனோம். ஃபஸ்ட்டு நம்ம போய் கடை திறக்கும்போது இருந்தோம்னா, சீக்கிரமா வெளியில வந்துடலான்னு. சென்னையில பயங்கர டிராஃபிக்கான்னு கேட்டுட்டே இருந்தாங்க. ஆமா, ரொம்பவே டிராஃபிக் தான். அதை விட வேலூர்ல இங்கே ஃபுல்லா பிரிட்ஜ் எல்லாம் கட்டுறதுனால ரொம்பவே லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல விலாகில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி.